when we write a z b y c x to y b z a, how many consonants will appear to the left of the vowels? இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு சீரீஸ், அதாவது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா வந்து ஏஇசட் பிஒய்சிஇசட்னு நம்ம இசட் ஏ வரைக்கும் எழுதுகிறாங்க. இப்படி எழுதிட்டு நம்ம வவல்ஸ் இருக்குல்ல, வவல்ஸ்னால் என்ன சொல்லுவோம், ஏஇஐஓயு இருக்குல்ல, அந்த வவல்ஸ்க்கு லெஃப்டாக வரக்கூடிய கான்சனண்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. அதாவது இப்போ பார்த்தோன்னா இப்படி தான் எழுதிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஏஇசட் பிஒய் சிஎக்ஸ்னு வந்து இசட் ஏ வரைக்கும் எழுதிட்டு, இப்போ வவல்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குது, ஏஇஐஓயு, இந்த 5 வவல்ஸ் இருக்கா. இந்த 5 வவல்ஸ்க்கும் லெஃப்டாக வந்துட்டு கான்சனண்ட் அப்படின்னா உயிரெழுத்து அல்லாதது வரக்கூடிய அந்த கான்சனண்ட் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ இந்த சீரீஸில் வந்து நமக்கு எத்தனை உயிரெழுத்து வவல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஒரு வவல்ஸ் இருக்கா, ஏ இருக்குது. அந்த மாதிரி இங்கே இ, இங்கே வந்துட்டு இங்கே ஏ, இங்கே இ, இங்கே ஐ, அப்புறம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு சீரீஸ் மட்டும் பார்க்குறோம். இப்போ ஓ, அடுத்து இங்கே யூ. அதே மாதிரி தலைகீழ வந்து இங்கே பார்த்தோன்னா ஏ, இங்கே வந்து இ இருக்குது, இங்கே ஐ, இங்கே ஓ, இங்கே வந்துட்டு யூ இருக்குது. எழுதியாச்சா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வவல்ஸ்க்கு லெஃப்டாக வரக்கூடிய கான்சனண்ட்டு. இப்போ இந்த வவல்ஸ் இருக்குது, வவலுக்கு லெஃப்டாக இங்கே இசட் இருக்கா, அப்போ இது வந்து வந்திருக்கா, இது 1. அதே மாதிரி இந்த வவலுக்கும் லெஃப்டில் கான்சனண்ட் இருக்குது, இது 2. அப்போ இதுக்கும் வந்து 3, இது வந்து 4. இதுக்கும் லெஃப்ட்லேயும் கான்சனண்ட் வந்திருக்கு 5, இதுக்கு லெஃப்ட்லேயும் வந்திருக்கு 6. இதுக்கு லெஃப்ட்லேயும் இந்த ஐக்கு லெஃப்டில் இந்த எஸ் வந்திருக்கா, அப்போ 7. அதே மாதிரி யூக்கு லெஃப்டில் எஃப் வந்திருக்கு, அப்போ 8. ஈக்கு லெஃப்டில் டபிள்யூ வந்திருக்கா, அப்போ 9. இங்கே ஏழுக்கு லெஃப்டில் எதுவுமே வரல, அப்போ மொத்தம் எத்தனை வந்திருக்கு அப்படின்னா 9 தான் நமக்கு ஆன்சர்.